ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம கும்பகோணம் தஞ்சாவூர் சைடு ஃபேமஸான கடப்பா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வீடியோஸ் அண்ட் அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வந்து லேசாக வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கழுவிட்டு இது கூட 2 மீடியம் சைஸ் அளவுள்ள உருளைக்கிழங்கு வச்சு நம்ம 2ஐயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா விழுதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3-4 முந்திரி பருப்பு, சின்னதாக 2 பல் போல் பூண்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது எல்லாமே தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பும் வெந்துருச்சு பாருங்கள், நல்லா குலைவாக வந்து மலர்ந்து வெந்துருச்சு பருப்பு. உருளைக்கிழங்கும் அதே சமயம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து குழம்ப தாளித்து விட்டுறலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை, பாதி பிரியாணி இலை, இது எல்லாமே வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால தாளிக்கும் பொழுது சேர்த்தலை. உங்களுக்கு இன்னும் காரம் அதிகம் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வெங்காயத்து கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து லேசாக கண்ணாடி மாதிரி ஆனால் போதும். இதில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உதுத்து விட்டும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூளினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க பருப்பை வந்து இதில் சேர்த்திடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுருங்க. தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ பருப்பு சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, கல் தோசை, அதே மாதிரி பூரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நம்ம எதுக்கு வச்சு சாப்பிட்றோமோ சைட் டிஷ்ஷாக அதுக்கு தகுந்த மாதிரி திக்னஸில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக பச்சை வாசனை போய் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம மல்லி இலை தூவிடலாம். ரொம்பவே டேஸ்டான இந்த கடப்பா ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.